கர்நாடக மாநிலம் மைசூருவில் 30 வயது பெண் தூக்கில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவத்தில் கொலையா தற்கொலையா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. கணவனின் சித்திரவதையால் மனைவி காவு வாங்கப்பட்டதாக பெண்ணின் குடும்பத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். நடந்தது என்ன? மைசூருவின் சரஸ்வதிபுரத்தில் உள்ள ஜவராயகவுடா பூங்கா அருகே அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்தவர்கள் சந்தியா, அக்ஷய். சம்பவத்தன்று சந்தியா அவரது வீட்டில் தூக்கில் மர்மமான முறையில் உயிரிழந்து சடலமாக கிடந்தார். தகவல் அறிந்து வந்த போலீசார் பெண்ணின் உடலை மீட்டு உடற்கூராய்விற்காக அனுப்பி வைத்து விசாரணையை தொடங்கினர். அதில் சந்தியாவின் மரணம் தற்கொலையா கொலையா என்ற சந்தேகம் எழுந்தது. காரணம், சமீப காலமாக அந்த தம்பதியினரிடையே அடிக்கடி திருமண முரண்பாடுகளும் வாக்குவாதங்களும் ஏற்பட்டு வந்ததாக உறவினர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அடிக்கடி இருவரும் கருத்து வேறுபாடு காரணமாக சண்டை ஏற்பட்டு குடும்பத்தினர் பலமுறை பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காண முயன்றதாகவும் கூறினர். இதனால் சந்தியாவின் மரணம் தற்கொலை அல்ல, திட்டமிட்ட கொலை என பகீர் குற்றச்சாட்டை வைத்துள்ளனர். அது தொடர்பாக சந்தேக மரணம் என வழக்கு பதிந்த போலீசார் சந்தியா வசித்து வந்த குடியிருப்பு வாசிகளிடம் விசாரணை மேற்கொண்டனர். மரணத்திற்கான சூழல், தம்பதியினரின் உறவு முறை மற்றும் சம்பவ இடத்தில் இருந்து சேகரிக்கப்பட்ட ஆதாரங்கள் உள்ளிட்ட அனைத்து கோணங்களிலும் புலனாய்வாளர்கள் விசாரணை நடத்தி வருகின்றனர். நிலையில் உடற்கூராய்வு அறிக்கை ரிப்போர்ட் வந்த பிறகே சந்தியாவின் மரணத்தில் உள்ள மர்மம் விலகும் என்றும் கொலையா தற்கொலையா என்பது குறித்து தெரிய வரும் என போலீசார் தெரிவித்துள்ளனர்.